ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோ, ஸ்பெஷலான ஒரு மொமெண்ட் இது. அந்த ஸ்பெஷலான மொமெண்ட் வந்து நம்ம வீட்டில் இல்லை, நம்ம வந்து கோயிலில் பண்ணுறதா தான் சொல்லியிருந்தோம். இப்போ அதுக்கு தான் நாங்கள் எல்லாம் ரெடியாகி கிளம்பிட்டுருக்கோம். அது என்ன ஒரு ஸ்பெஷலான மொமெண்ட்றது வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கோயிலுக்கு வந்து காலையிலே கிளம்பலான்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் வழக்கம் போல் லேட் ஆகிடுச்சு. அதனால கொஞ்சம் அவசரமாக கிளம்பிகிட்ருக்கோம். ஏன்னா கோயில் நட சாத்திடுவாங்களோ என்னமோன்னு தெரியல. நம்ம வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி அம்மு கல்யாணத்தப்போ போனதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ தான் போகிறோம். அதனால தான் கொஞ்சம் குயிக்காக ரெடியாகி கிளம்பிகிட்ருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த ஒரு ஸ்பெஷலான ஒரு மொமெண்ட்டுக்கு என்னுடைய சிம்பிளான ஒரு அவுட்ஃபிட்டு. இது லாங் வியூவில் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இது நல்லாயிருக்கும். இது வந்து சாரியை டாப்பாக வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இது இப்போ தான் ஒரு செகண்ட் டைமாக என்னவோ போடுறேன். நல்லாயிருக்கும் இது. அதுக்கப்புறம் இந்த செட்ஜுவல் வந்து நேற்று தான் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். இது வந்து பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, நல்லா இல்லாத மாதிரி. அம்மாவே வேண்டாம், இது என்ன நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னால். ஆனால் போட்டதுக்கப்புறம் நல்லாயிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணிவிடுங்கன்னு சொல்லி கேட்டேன் அம்முக்கிட்ட. அம்மு பாருங்கள் எப்படி ஹேர் ஸ்டைல் பண்ணி விட்டுக்கிறான்னு. அந்த கிளிப்பு நேற்று அழகிக்காக வாங்கிட்டு வந்ததெல்லாம் எனக்கு வச்சு விட்டுட்டாங்க. நல்லா இருக்கான்னு தெரியல இந்த ஹேர் ஸ்டைல். எங்கள் அம்மு பண்ணி விட்ட ஹேர் ஸ்டைல். சரி, ஓகே, இருக்கட்டும், கொஞ்ச நேரத்துக்கு தானே. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு ஸ்பெஷல் மொமெண்ட்டே நம்ம அழகிக்காக தான். அழகி வந்து பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிட்டாங்க. ஒரு மஞ்சள் கலர் ஒரு ஃப்ராக் மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டு சூப்பராக ரெடி ஆகிட்டாங்க. சிம்பிளாக ஒரு காட்டன் ஃப்ராக் போட்டு ரெடி ஆகிட்டாங்க. மேட்சிங் பாருங்கள், பேங்கிள்ஸு, கிளிப்ஸு, எல்லோ கலர், எல்லோ டர்ட்டி ஃபெல்லோ. அழகி சூப்பராக ரெடி ஆகிட்டாங்க. நாங்கள் இப்போ கிளம்ப போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். மோஷிமா, செல்லை பார்க்குறீங்களா? மோஷிமா தங்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து கோயிலில் நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ் எல்லாம் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து பெருமாள் கோயில். எங்கே இருக்கமோ இது இந்த கோயில்? கிட்டம்பட்டி. இந்த பப்பு பையன் ஊருக்கு முன்னாடி ஓடிட்டான். பப்பு எங்கே வந்து உட்காந்துட்ருக்கா பாருங்கள். பப்பு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கோயிலுக்கு வரோம். பப்புமா சாமொக்கலதா ஏல சாமொக்கதான் தா சாமி சேட்டு பையா தாமா நோ சரி பாய், மம்மி கிளம்பி நோயினே உண்டு பாய். ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு இந்த கோயில் வந்து ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னா எனக்கு கல்யாணம் இங்கே தான், எங்கள் அக்காவுக்கும் இங்கே தான் கல்யாணம். ஆமாம், 2 பேருக்கும் மேரேஜ் இங்கே தான். அதனால எங்களுக்கு இந்த கோயில் ரொம்பவே ஸ்பெஷலு. நாங்கள் இங்கெல்லாம் ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்தோம் எல்லாமோ. ஆமாம், கல்யாணம் என்னமோ இந்த கோயிலில் தான் நடந்துச்சு. ஆனால் ரிசப்ஷன்லாம் எங்கள் அம்மா ரொம்பவே கிராண்டாக பண்ணாங்க. மண்டபத்தில் தான் செஞ்சாங்க. எனக்கு டிஜேலாம் வச்சாங்க. அப்போல்லாம் நாங்கள் யூடியூபே ஸ்டார்ட் பண்ணல, அதனால அதெல்லாம் கேப்சர் பண்ணல. ஆனால் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு இல்லமோ. ஆமாம், வினோட மேரேஜ்க்கு வந்து டிஜே வைக்கலான்னு பிளான் இருந்தது. பட் எங்களுக்கு அது எப்படி சொல்கிறேன்னு தெரியல, கான்டாக்ட்லாம் கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் என்னோட மேரேஜ் நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். எங்கள் அக்காவும் எங்கள் மாமாவும் ரொம்பவே நான் இதெல்லாம் நினச்சினோ அதெல்லாம் எனக்கு பண்ணி ரிசப்ஷன் மேரேஜ் அதெல்லாம் சூப்பராகவே நடந்துச்சு எனக்கும் என் அக்காவுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து எதுக்கு இப்போ நம்ம கோயிலுக்கு வந்திருக்கோன்னா, நான் இதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். அழகிக்கு வந்து 5 மந்த் ஆனோடனே சாலிட் ஃபுட் சாப்பிட வைப்போம். அது வந்து சுந்தர் சைடில் வந்து எப்படின்னா கோயிலில் சாமிக்கு படைச்சி அதுக்கப்புறம் தான் சாப்பிட வைப்பாங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. நம்ம அதுக்கு தான் வந்திருக்கோம். அழகிக்கு வந்து சாப்பிட வைக்க போகிறோம். எல்லாமோ பொங்கல் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். சக்கரை பொங்கல், வெல்லம் பொங்கலா? சரி, ஏன் இந்த கோயிலில் சாப்பிட வைக்கணும்? ஏதாவது வேண்டுதல்? இது வேண்டுதல் இல்லை, இது குலதெய்வம் மாதிரி. அவங்க வீட்டு சைடெல்லாம் ஏதாவது மொட்டை அடிச்சாலோ மேரேஜ் மேக்ஸிமம் எல்லாம் இங்கே தான் பண்ணுவாங்க. ஸோ அதனால இங்கே பண்ணலாம் அப்படின்னு. மேரேஜ் இங்கே தானே நடந்துச்சு, ஸோ இங்கே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக வந்து அம்மு ட்ரெடிஷ்னலாக ஒரு மஞ்சள் கலரில் புடவையில் கட்டிட்டு ஒரு மாதிரி மங்களகரமாக வரலான்னு தான் டிசைட் பண்ணால். ஆனால் சொதப்பிருச்சு. அது வந்து அம்மா என்னன்னா, நான் வந்து என் ஹஸ்பண்டை அவங்க வீட்டில் தான், நான் அம்மா வீட்டில் தான் இருக்கேன். ஹஸ்பண்ட் வீட்டில் தான் என்னோட மேக்ஸிமம் ட்ரெஸ் எல்லாமே இருக்குது. நான் சாரீ எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னேன், எல்லோ கலர் சாரீ. நான் சொன்னேன் எல்லோ கலர் வேறு, அவர் எடுத்துகிட்டு வந்து எல்லோ கலர் வேறு. அதனால அது காலையிலேயே சண்டை வாக்குவாதமாய் ஸோ நான் இந்த கவுனே மாட்டிட்டு வந்துட்டேன். நேற்றே வந்து நாங்கள் ட்ரெஸ் எடுக்க போயிருந்தோம். ட்ரெஸ்ஸு அப்புறம் அம்முக்கு வந்து இந்த பேங்கிள்ஸ் அதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். அப்போ வந்து ஒரு எல்லோ கலர் அழகிக்கு எடுத்துகிட்டு வந்தோம் ஒரு ட்ரெஸ்ஸு. அது வந்து அம்மு வந்து டிசைட் பண்ணாங்களா ஏற்கனவே அப்படின்னு தெரியல. ஆனால் ஒரு கோஇன்சிடென்ட்டா 2 பேருக்கும் எல்லோ செட் ஆயிடுச்சு. பேங்கிள்ஸ் செலக்ட் பண்ணும்போது எங்களுக்கே தெரியும் பாப்பா தான் எல்லோ, நானும் எல்லோ கலர் சாரி கட்ட போறேன் அப்படின்னு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா நான் இந்த கவுன் தான் மாட்டிட்டு வந்திருக்கிறேன். ஆமாம், ட்ரெடிஷ்னலாக வராமல் அம்மு வழக்கம் போல் அந்த கவுன். வாங்க
எவ்வளோண்ணா? பூஜைக்கு கிளம்பியாச்சு. அழகி போஸ் கொடுக்குறீங்களா? அழகி திருப்பதி சாமி கும்பிடு அழகி. சொல்லுங்க அம்மு. அம்மு நம்ம எதுக்கு இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம் சொல்லுங்க. அழகிக்கு வந்து 5 மந்த்துக்கு சாப்பாடு விட்றதுக்காக வந்தோம். சாப்பாடு ஃபர்ஸ்ட் டைம். ஆமாம், சாலிட் ஃபுட் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட வைக்கிறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். அழகி வந்து இப்போ பொங்கல் சாப்பிட போறாங்க. அழகிமா இப்போ பாருங்க, சக்கரை பொங்கல் சாப்பிட்றீங்களா? பாருங்க சக்கரை பொங்கல் சாப்பிட்றீங்களா? அவங்க எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்கன்னு தெரியல. சாலிட் ஃபுட் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்டு, அதுவும் ஸ்வீட் சாப்பிட்டு பார்க்கலாம். சாப்பிடுவீங்க அம்மு. சாமி கும்பிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கோம் இப்போதான். இவன் பப்பு பாருங்க அங்கே போயிட்டு எங்கேயோ அடமா இது நம்ம கப்பிடுமா பண்ணிட்டு இருக்கான். சாப்பிடுவீங்க. அழகிக்கு குடும்ப வைக்கணும். 5 மாசத்துக்கு கொஞ்சமா பூ வச்சு இருங்க, கப்பில் போடலாம். பூ எப்படி வச்சு விட்டுருக்காங்க அழகிமா. பூ ஏமோ இன்னும் கொஞ்சம் முன்னாடி வையே. எப்போதும் முன்னாடி அவளுக்கு முடியல. அழகி பொங்கல் சாப்பிட போறாங்க. கீழே உட்காந்து போங்க கொஞ்சமா. மோஷிமா பொங்கல் சாப்பிடுங்க. நல்லா செஞ்சீங்களா பொங்கல்? துப்பிட்டா அவ்வளோதான். போதும் அத்தை, கொஞ்சமா. நல்லா இருக்குதாம்மா? அழகி ரியாக்ஷன் பாருங்க. பொங்கல் சூப்பரா தங்கம்? சூப்பரா? அந்த வாட்டி கொஞ்சம் நான் வந்து சூப்பரா? அது கையில அடிச்சு சூப்பரா? ஓ குறுக்க கௌசிக் எங்க அம்மா. சாலு போல பாவம். மோஷிமா பொங்கல் சாப்பிடுங்க, அம்மா சாப்பிட வைக்கிறாங்க. அம்மா மாதிரி நல்லா சாப்பிடணும். உங்க அம்மா மாதிரி குண்டாயிர கூடாது. அது வந்துருது கையோட, ஸ்பூனோட அப்படியே வந்துருது. இந்த திப்பிட்டா பாரு கெட்டியாக்குறதெல்லாம். பிதிக்கு வெயின் போதமும் சளி கிளி பிடிச்சிக்க போகுது. எது துண்டு சைக்கிள் கூட சைக்கிள் கேட்டு அங்க ஒரு பையன் கூட சண்டை போட்டுட்டு விளையாடிட்டு இருக்கான். அவள் தண்ணி கொஞ்சம் கொடு. தங்கம் பப்புமா அந்த குட்டியில் இருக்கிற தண்ணியை பொங்கல் சாப்பிடுவோம் வாமா பொங்கல். இந்த தாத்தாக்கு இவன் காவல் போல. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்த வேலை வந்து சிறப்பாக முடிஞ்சது. அழகிக்கும் சாப்பிட வச்சுட்டோம். அவளே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டா ஃபர்ஸ்ட் டைம். சாலிட் எங்களை விட்டுட்டு அவங்க முன்னாடியே போயிட்டாங்க. நாங்கள் பின்னாடி போயிட்டு இருக்கிறோம். ஆமாம், பின்னாடியே போயிட்டு இருக்கோம். வந்து நம்ம எடுக்கணும் நிறைய வாங்க. டயர்ட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து கோயிலில் பொங்கல் சாப்பிடவே இல்லை, எனக்கு அம்மா கொடுக்கவே இல்லை. இங்கே வீட்டில் வந்து தான் நானே சாப்பிட்றேன். என்னம்மா பொங்கலில் ஒரு முந்திரி திராட்சை கூட இல்லை. சரி, ஹோம்மேட் கீ எல்லாம் போட்டு செஞ்சனால சூப்பராக இருக்குது. நான் இப்போ தான் சாப்பிட்டுட்ருக்கேன். பப்புமா, பப்பு இந்தா. பையன் கூட கோயிலில் பொங்கல் சாப்பிடவே இல்லை. எத்தனை டைம்மா பொங்கல் சாப்பிடுவேன்? எங்கள் அம்மா மேலாட்ட அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் போட்டு அவங்கள எடுத்துக்கிட்டாங்க. போடுமா முந்திரி திராட்சைலாம். நான் வந்து வீட்டில் வந்து குக்கரில் கொஞ்சம் வச்சுட்டு போனாங்க, அது வச்சு சாப்பிட்டேன். அடியில் அதில் ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏமாத்துறாங்க. பப்புமா பொங்கல் சூப்பரா? இந்த ஸ்வீட்னா நல்லா சாப்பிடுவான், மற்றபடி காரம் இப்போ வரைக்கும் சாப்பிட்றதில்ல. பாய் சொல்லிடுங்க. எல்லாம் எங்கள் அம்மாக்கே வந்துருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.